அதெல்லாம் இது யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கடந்த ஒரு கதையை ஒரு நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கான ஒரு சரியான பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக மதத்தை கொண்டாந்து போகணும்னா இருக்கிறோம். இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறது. எல்லாருக்கும் நன்றி. எவ்வளவு கட்டு எப்படி விட்டாங்க? ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் சொல்ல மாட்டோம். எவ்வளவு கட்டு இருந்தது? இன்வெஸ்டிங் பண்ணீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. அதை நம்ம வந்து என்கிட்ட பதில் இருந்ததுனால என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம புனைவாகவும் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து அவங்க வந்து காம்பரமைஸ். இது எந்த வருஷம் நடந்த சம்பவம்? இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான். ஆனால் கதை பிரகாரம் 2008. ஸ்டோரி சொல்லும்போது கலையரசன் என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் வந்து லீடா பண்ணியிருக்காரு. கிராமத்துல இருந்து டைரக்டா அங்க போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் இருக்கும். நாம அவர் திட்டமிட்டு அப்படி பண்ணல. படத்துல வந்து மிலிட்ரியில சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் போறான், ஒரு ஆர்வமா இருக்கான். அந்த படம் பார்த்தோம்னா செவரையை பிடிச்சி ஓடிட மாட்டானா? இல்ல இது வந்து ஹீரோவுடைய முழு இது என்னன்னா அவர் வந்து அந்த ராணுவத்துல சேரணுன்றதான் அவருடைய ஆர்வமே. ஆனா சில தனிப்பட்ட நபர்கள் அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதை வந்து தவறாக தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது மூலமா இது மாதிரியான பின்விளைவுகள் இருக்குது. இன்னும் நம்ம பாதுகாப்பு இதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்றோம், தவிர ராணுவத்தில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு